வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் துல்லியமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிஎம் கிசான், அதாவது 20வது தவணை தொகை வெளியாகிவிட்டது. 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும்? 21வது தவணை தொகை 2000க்கான முழுமையான தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தவணையாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 2000 2000 என சொல்லிட்டு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தராங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வருமா, இல்லை நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி வருமா, நியூ இயருக்கு முன்னாடி வருமா, இப்படி எல்லாமே பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கான காரணம் அதே போல் 2000 ரூபாய்க்கு ஏன் இன்னும் வராமல் இருக்குது அவருடைய அக்கௌண்ட்டில். அதே மாதிரி தீபாவளி விவசாயிகள் சோகம் அடைஞ்சிருக்காங்க வரல அப்படின்ட்டு. அதாவது எப்பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் இது கிரெடிட் ஆகும் அப்படின்றத பற்றின முழுமையான தகவலையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2000 ரூபாய் ஏன் இன்னும் வரல? ஸோ தீபாவளியில் விவசாயிகள் சோகத்தில் இருக்காங்க. பணம் வரும் தேதிகள், தீபாவளி பண்டிகையில் பிஎம் கிசான் தவணை திட்டத்தை வராத நிலையில் இன்னும் சில நாட்களில் அந்த பணத்திட்டம் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. சமீபத்திய புதுப்பிப்பின்படி 21வது தவணை நவம்பர் 2025 அல்லது 2வது வாரத்தில் வரவு வைக்கப்படும். தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகை பெறுவதற்கான உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே இந்த கேஒய்சி முறையை தொடங்கிட்டாங்க. ஸோ இகேஒய்சி மற்றும் நிலப்பதிவு சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு 2000 ரூபாய் தாமதமின்றி கிடைக்கும். எந்த ஒரு விவசாயியும் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலில் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று அதை முடித்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறதுங்க. ஸோ ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை தொகை நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாயிருக்கு. எனினும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்டை முடிக்க வேண்டும், அதாவது பணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஒய்சி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 21வது தவணை தொகை வரவு வைக்கப்படாது, முடிக்கலாம். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வராதுன்றதையும் சொல்கிறாங்க. அதே போல் அதற்கு பொது சேவை மையத்தை தான் நீங்கள் அணுகணும். அதற்கான வெப்சைட் லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் இகேஒய்சி நீங்களாகவே பண்ணிக்கலாம், இல்லைனா சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த இணையதளத்தை பார்வையிடுறது மூலமாகவும் நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே போல் உங்கள் நில சரிபார்ப்பு அவசியம். உங்கள் நிலம் ஏற்கனவே சரிபார்க்கப்படவில்லை என்றால் அதனையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனெனில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே ஒரு விவசாயி தவணைக்கு தகுதியானவராக கருதப்படுவார். அதாவது அவ்வாறு செய்ய தவறினால் அந்த தவணை தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆதார் அப்டேட்டுமே செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு இன்னும் உங்களுடைய பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக இணைத்து சரி செய்து கொள்ளுங்கள். பிஎம் கிசான் திட்டத்தில் ஆதார் கார்டு இணைக்கப்படாலும் உங்களுக்கு தொகை வராது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் மத்திய அரசு மோடி விவசாயிகளுக்கு கொண்டு வர ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு 2000 வீதம் மற்றும் 3 தவணைகள் ஆண்டுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான அடுத்த மாதம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் 2000 முதல் வாரத்திலேயே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறது. அதற்கு முன்னாடி இகேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய ஆதார் எண்ணையும் கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் துல்லியமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிஎம் கிசான், அதாவது 20வது தவணை தொகை வெளியாகிவிட்டது. 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும்? 21வது தவணை தொகை 2000க்கான முழுமையான தகவலையும் இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தவணையாக இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 2000 2000 2000 என சொல்லிட்டு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தராங்க இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வருமா, இல்லை நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி வருமா, நியூ இயருக்கு முன்னாடி வருமா, இப்படி எல்லாமே பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதற்கான காரணம் அதே போல் 2000 ரூபாய்க்கு ஏன் இன்னும் வராமல் இருக்குது அவருடைய அக்கௌண்ட்டில். அதே மாதிரி தீபாவளி விவசாயிகள் சோகம் அடைஞ்சிருக்காங்க வரல அப்படின்ட்டு. அதாவது எப்பொழுது உங்களுடைய வங்கி கணக்கில் இது கிரெடிட் ஆகும் அப்படின்றத பற்றின முழுமையான தகவலையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2000 ரூபாய் ஏன் இன்னும் வரல? ஸோ தீபாவளியில் விவசாயிகள் சோகத்தில் இருக்காங்க. பணம் வரும் தேதிகள், தீபாவளி பண்டிகையில் பிஎம் கிசான் தவணை திட்டத்தை வராத நிலையில் இன்னும் சில நாட்களில் அந்த பணத்திட்டம் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. சமீபத்திய புதுப்பிப்பின்படி 21வது தவணை நவம்பர் 2025 அல்லது 2வது வாரத்தில் வர வைக்கப்படும். தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகை பெறுவதற்கான உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே இந்த கேஒய்சி முறையை தொடங்கிட்டாங்க. ஸோ இகேஒய்சி மற்றும் நிலப்பதிவு சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு 2000 ரூபாய் தாமதமின்றி கிடைக்கும். எந்த ஒரு விவசாயியும் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலில் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று அதை முடித்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறதுங்க. ஸோ ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை தொகை நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாயிருக்கு. எனினும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்டை முடிக்க வேண்டும், அதாவது பணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஒய்சி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 21வது தவணை தொகை வரவு வைக்கப்படாது, முடிக்கலாம். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வராதுன்றதையும் சொல்கிறாங்க. அதே போல் அதற்கு பொது சேவை மையத்தை தான் நீங்கள் அணுகணும். அதற்கான வெப்சைட் லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் இகேஒய்சி நீங்களாகவே பண்ணிக்கலாம், இல்லைனா சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த இணையதளத்தை பார்வையிடுறது மூலமாகவும் நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே போல் உங்கள் நில சரிபார்ப்பு அவசியம். உங்கள் நிலம் ஏற்கனவே சரிபார்க்கப்படவில்லை என்றால் அதனையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனெனில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே ஒரு விவசாயி தவணைக்கு தகுதியானவராக கருதப்படுவார். அதாவது அவ்வாறு செய்ய தவறினால் அந்த தவணை தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆதார் அப்டேட்டுமே செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு இன்னும் உங்களுடைய பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக இணைத்து சரி செய்து கொள்ளுங்கள். பிஎம் கிசான் திட்டத்தில் ஆதார் கார்டு இணைக்கப்படாலும் உங்களுக்கு தொகை வராது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் மத்திய அரசு மோடி விவசாயிகளுக்கு கொண்டு வர ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு 2000 வீதம் மற்றும் 3 தவணைகள் ஆண்டுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான அடுத்த மாதம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் 2000 முதல் வாரத்திலேயே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறது. அதற்கு முன்னாடி இகேஒய்சி முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய ஆதார் எண்ணையும் கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.